தமிழக சட்டப்பேரவையில் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்தது நியாயமானது என்றும் அதனை அவைத்தலைவர் தனபால் அனுமதித்திருக்க வேண்டும் என்றும் முன்னாள் சபாநாயகர்கள் சேடப்பட்டி முத்தையா மற்றும் ஆவுடையப்பன் ஆகியோர் கருத்து தெரிவித்துள்ளனர். ரகசிய வாக்கெடுப்பு என்பது ஒரு சட்டப்பேரவையில் ஒருவர் கேட்டது என்று இல்லை. திமுக கேட்கிறது, காங்கிரஸ் கேட்கிறது, முஸ்லீம் லீக் கேட்கிறது, ஆளும் அதிமுகவும் கேட்கிறது. அதிமுக உறுப்பினர் செம்மலை கேட்கிறார். இந்த 4 கட்சி தான் இப்போது சட்டமன்றத்தில் இருக்குது. வேறு கட்சிகள்லாம் அவங்களும் அதிமுக தான். இந்த இருக்கிற 4 கட்சியும் நேற்று கேட்டாகிவிட்டது. கேட்டானதற்கு பிறகு பேரவையினுடைய விருப்பம் ரகசிய வாக்கெடுப்பு என்று வந்து விடுகிறது. ஆகவே தான் நீங்கள் நாடாளுமன்றத்திலாம் பார்ப்பீர்களானால் அடிக்கடி குரியன் இந்த சென்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் இதுவாக இருந்தால் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுவார். இங்கே சென்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் பேரவையின் விருப்பம் ரகசிய வாக்கெடுப்பு என்று வந்து விடுகிறது. அதற்கு அவர் அனுமதித்திருக்க வேண்டும். காவல்துறை அதிகாரிகளை கூப்பிடலாம் என்கிற எந்த அதிகாரமும் இவருக்கு கிடையாது. சார்ஜெண்ட்டை கூப்பிடணும், சார்ஜெண்ட் உதவிக்கு அங்கே இருக்கிற வாட்சன் வார்டை கூப்பிடலாம். சுதந்திரமாக வாக்களிக்கிறதுக்கு அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும், வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சியுடைய கோரிக்கை. அது இந்த சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. 2 நாள் கழித்து வந்து அவங்க சுதந்திரமாக வாக்களிக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவர் முடிவு எடுத்திருக்கலாம். அதை விட்டுட்டு இவர் செஞ்சது இவர் ஏற்கனவே ஒரு முடிவோடு செயல்பட்டதாக தான் தெரியுது. அதே மாதிரி நேற்று பார்த்திங்கன்னா காவல்துறை அதிகாரிகள், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த ட்ரெஸ் கோடு இருக்கு இல்லையா, அந்த ட்ரெஸ் கோடை மீறி அசம்பிளிக்குள்ளே போய் அங்கே அதிகாரம் பண்ணியிருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது. எதிர்க்கட்சியுடைய கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் தான். அதனால் நேற்று நடத்தப்பட்ட அந்த வாக்கெடுப்பானது கண்டனத்துக்குரியது, சட்டத்துக்கு புறம்பானது. அதை கவர்னர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பது தான் மக்களுடைய கோரிக்கை. எல்லோருடைய கோரிக்கையும் அதுதான்.